பிக் பாஸ் லைவில் பொங்குதே பொங்குதே அப்படின்ற டாஸ்க் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலேயே பார்வதி கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டு அதுல இருந்து ஆரம்பிச்ச பார்வதி போயிட்டு அந்த ப்ரோமோ 1 நடந்துச்சுல, அந்த சம்பவம்லாம் லைவ்ல நடந்து பயங்கரமா போச்சு. அதுல யார் பக்கம் தப்பு யார் பக்கம் நியாயம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் வீட்டுல ஒரு 3 முட்டா பீஸுங்க இருக்குது மக்களே. நானும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு நானும் எவ்வளவோ இருக்கேன். ஆனா நம்மளையே டென்ஷன் ஆக்கி நம்மளையும் ஆக்ரோஷமாக்கி பேச வைக்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. பிக் பாஸ்லாம் எப்படிதான் சமாளிக்கிறவரோ தெரியல. அவரு ரொம்ப பாவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு சொல்ற விஷயத்த புரியுறதுல எதை பண்ணக்கூடாதோ அதை பண்றதுன்ற மாதிரி எல்லாம் தேடி தேடி செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க அந்த டீம். இதுல குறிப்பா இன்டர்வியூலாம் வச்சிருந்தாங்களே, என்ன மாதிரி இன்டர்வியூ வச்சிருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. ஸோ இது பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள அடிச்சுக்காம இருந்தா சந்தோஷம். அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் டீடெயிலா பார்ப்போம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த பொங்குதே டாஸ்க் பல பேருக்கும் புரியல. பிக் பாஸே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டாஸ்க் நடக்குது. அதில் ஃபர்ஸ்ட் துஷார், சபரிநாத், நந்தினி மற்றும் கலையரசன் இந்த 4 பேர் போய் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, பார்வதியெல்லாம் கூப்பிட்டு வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் அந்த டாஸ்க் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமே வேலை வாங்கணுன்றதுல பக்கா தெளிவா இருந்திருக்காங்க. அவங்கவுங்க அன்றாட வேலையை பார்க்கணுன்றதையும் பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இந்த 4 பேர்ல இந்த ரம்யா ஜோ இருக்காங்களே, ஸோ அதை பாலை பொங்க விடணும். என்ன பண்றாங்க, இரு வரட்டும், ஆஃப் பண்ணு, சரி பண்ணு, இது பண்ணுன்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே பிக் பாஸ் நீ ஜட்ஜு தானே, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி பிக் பாஸ் அங்கே கவுண்டர் போட்டு ரம்யா ஜோ மொக்க பண்ணி உட்கார வச்சார். தேவையில்லாத வேலை, கொடுத்த வேலை என்னமோ அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் அவங்களுக்கு சொல்லி தரேன், கத்து தரேன், எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குறேன். இதை பண்ணிருக்கக்கூடாது. இதுல என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்வதி செலக்ட் ஆகலைன்ற காண்டு வேற இருந்தது. அவங்க சொல்றாங்க, மௌன அடுத்த ரவுண்டு மட்டும் நான் செலக்ட் ஆகல, அவங்களுக்கு இருக்குது பாரு, என்ன வேலை வாங்கணுங்களுக்கு இருக்கு பாருன்றத முதல்லயே பார்வதி சொல்றாங்க. இதுல பார்வதிக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு. காலைல ஓட்டிங் ஒரு பக்கம் சபரிக்கு போயிடுச்சு, இன்னொரு பக்கம் சுபிக்ஷாவுக்கு போயிடுச்சு. நம்ம எவனுமே வின்னர் மெட்டீரியல் சொல்லி எலிமினேஷன்ல தானே நம்மள நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்றது பார்வதி தெளிவா நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், எவன் சொன்னாலும் அவனை அடிக்க ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி பக்கா பிளானிங் நடக்குது. ஏன்னா இந்த இஷ்யூலையுமே எந்த பக்கம் ட்ராக் திரும்புதுன்றதை நான் சொல்றேன். இப்படி நடக்குதா, அதுல 4 பேர்ல சபரி ஃபர்ஸ்டும் செகண்ட் துஷார். அதுல அந்த ரூல்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ல கூட அந்த வினோத்துக்குறாரு பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, ரிசல்ட் சொல்லாதீங்க, எந்த 4 பேர் கம்ப்ளீட் பண்ணாங்க, யார் யார் கம்ப்ளீட் பண்ணல, அந்த 4 பேரோட பேர் சொல்லும் போது இந்த 4 பேர் இதுல இவர் அவுட் ஆயிட்டாருன்னு. ஸோ பிக் பாஸ் சொல்றது கூட புரியாத ஒரு சில கண்டஸ்டன்ஸ். அதுல ஒன்று இதுதான், அந்த 3 பீஸுனால அதுல ஒரு பீஸ் இது. அடுத்து பார்வதி. ஸோ முதல் ரவுண்டு முடிஞ்சிச்சு, 2 பேர் செலக்டட் கேட்டகரியில் இருக்காங்க. 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்வதியை கூப்பிட்டு வேலை வாங்குறாங்க. யாரு, வியானா என்ன பண்றாங்க, போயிட்டு க்ளீன் பண்ணுங்க, வேலை பாருங்க நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, பார்வதி இந்த இடத்துல தொடப்பத்தை எடுத்து க்ளீன் பண்ணுங்க போது அந்த பெட்ஷீட் எடுத்து உதறது இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்போ வியானா என்ன சொல்றாங்க, தொடப்பத்தை எடுத்துட்டு வெளியே இருக்கிற தொடப்பத்தை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுங்கன்னா நீங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு, நீங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க, டோரை திறந்து விடுங்க இந்த மாதிரி. ஸோ பார்வதி கிட்ட சொல்ற வேலையை அவங்க பண்ணணும், இல்ல டோரை திறந்து விடுங்க, இதை பண்ணி விடுங்கன்ட்டு. ஸோ இவங்க அவங்கள வேலை வாங்குறாங்க. ஸோ இதுல யார் ஓனரு யார் இதுன்றதே தெரியல. பார்வதி இப்படி பண்றாங்க. ஓகே, நான் தான் ஓனர், நான் தான் வேலை கொடுக்கணும், நீங்க போய் அந்த வேலையை பாருங்கன்ற மாதிரி வியானா பேசிட்டு அந்த திரும்ப ஒரு மேட் எடுக்க சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் அந்த மேட் எடுங்க போங்க அப்படின்னும் போது உடனே பார்வதி சொல்றத ஒழுங்கா சொல்லுமா, பக்கா சொல்லு, எப்படி சொல்லணும், அன்பா பாசமா சொல்லு, பார்வதி அக்கா இதை எடுங்க, அக்கா இந்த மாதிரி எடுத்து வைங்கன்ற மாதிரி பேசுறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இந்த இடத்துல, பார்வதி ஒரு கண்டென்ட்டே இல்லாம இடத்துல கண்டென்ட் எடுக்கிறாங்க, அதை மில்க் பண்றாங்க, இதெல்லாமே பண்றாங்க. ஐ மீன் கண்டென்ட் எடுக்கிறதுக்காக என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றதுல தெளிவா இருந்து ஜென்ரேட் பண்றாங்க. ஓகே, ஆனா எனக்கு என்ன இடிக்குதுன்னா, நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல நீங்களே ஸ்டிக் ஆன் இருக்கணும். நம்ம தேர்ட் ப்ரோமோ விஷுவல்ஸ்ல ஒன்று பார்த்தோம், அக்கானு கூப்பிடாத, அதை நானா டிசைட் பண்ண. அப்ப நீங்க வியானாவை அக்கானு கூப்பிடுன்னு சொல்றீங்க, அதே இடத்துல இன்னொரு இடத்துல போயிட்டு அந்த மாதிரி இன்னொருத்தர கூப்பிடாதுன்றீங்க. இது எனக்கு புரியல. ஸோ நீங்களே ஒரு விஷயத்தை நீங்களே வெடிகுண்டு வைப்பீங்களா, நீங்களே வெடிகுண்டு எடுப்பீங்களா, அந்த கேட்டகரியில தான் இது இருக்கு. வேணா என்ன சொல்றாங்க, இது பண்ணுங்கன்னும் போது டோன் பார்த்து பேசு, அந்த டோன் ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போதே காண்டாயிட்டாங்க. டோனுன்னும் போதே அங்கே சுபிக்ஷா காண்டாயிடுச்சு. வியானா நீங்க பண்ற வேலையை பண்ணுங்க, நான் சொன்னதை பண்ணுங்கன்னும் போது தொடப்பத்தை எடுத்து டப்புன்னு கீழே ஒரு குத்து. கீழே குத்தோன்னா ஐ மீன் தொடப்பம் வர பெருக்கும் போது அது இர்ரெகுலர் ஆகும், அதை தட்டி நம்ம ஷேப் பண்ணுவோம். அதை இப்படி கீழே குத்திட்டு அடுத்து அந்த அந்த கோல்டன் வாலில் குத்தினோன்னு காண்டாயிட்டாங்க வியானா. அந்த வாலெல்லாம் குத்தாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னும் போது, ஏங்க அது எங்களோட கம்ஃபர்டபுளுங்க, நாங்க குத்துவோம், தரையில குத்துவோம், இங்க குத்துவோம், அங்க குத்துவோம், எங்க வேணாலும் குத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, குத்தினதுக்கு அப்புறம்
என்ன நடந்துருச்சு, அதுக்கப்புறம் இப்படிலாம் நீங்க பண்ணவே கூடாது. இல்லைங்க, நான் எங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, நாங்க எப்படி வேலை பார்க்கணும் அப்படிதான் பண்ணோம். இல்லைங்க, எங்க வீட்டு பிரீமியம் வாளுங்க, அதை நீங்க எப்படிங்க போய் பண்ணலான்ற மாதிரி மாத்தி வாத்தி வாக்குவாதம் நடக்குது. அப்போ பார்வதி டோனுக்குன்னு வரும்போது நடுவுல சுபிக்ஷா வந்துட்டாங்க. அப்சரா மற்றும் வியானா மற்றும் பார்வதிக்கு இருந்த வாக்குவாதம் அப்படியே இங்க இவங்க பக்கம் திரும்பிடுச்சு. யாரு, சுபிக்ஷா வந்து இந்த மாதிரி டோனுக்குன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுங்க, நீங்க வியானா பண்ற இதுவும் சரி, சுபிக்ஷா பண்றதும் சரி, எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நீங்க பண்ற ஆட்டிடியூடோ சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும். நீங்க பண்ற ஆட்டிடியூட் இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி வாக் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல நாங்க சொல்றபடி தான் நீங்க வேலை பார்க்கணும், நாங்க சொல்றபடி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான்லாம் பார்க்க முடியாதுன்ற மாதிரி கிளம்பி போயாச்சு. இதுக்கு நடுவில் 2 டம்மி பீஸ் இருக்குதுன்னால அடுத்த டம்மி பீஸ். ஸோ இதில் பார்வதி கேட்டது, எங்களுக்கான ஃப்ரீடமை கொடுத்துட்டு நீங்கள் பாருங்க, நாங்கள் எங்கள் வேலையை தானே பார்க்குறோம் அப்படின்னும் போது, நீங்கள் நேற்றும் வந்து வேலை பார்க்கல, காலிலேருந்து கூப்பிட்றோம், இவ்வளோ லேட்டாக வந்தீங்க, சொல்கிற வேலையை நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்வதி கண்டென்ட் எடுக்கணுன்றது பண்ணுறாங்க. ஓகே, என்னன்னா கண்டென்ட் இந்த இடத்துல அவங்க நேற்றுலேருந்தே அவ்வளோவா வேலை செய்யறது பிடிக்காது, எனக்கு ஒருத்தர் வேலை சொன்னாலும் செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, அதனால் இப்படி ரியாக்ட் பண்ணாதான் கண்டென்ட் வரும்ன்றது நேற்றுலேருந்தே பிளான் பண்ணி ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுபிக்ஷாவை அட்டாக் பண்ணாங்க, சுபிக்ஷா சைலண்ட் ஆயிடுச்சு. நந்தினி அட்டாக் பண்ணாங்க, நந்தினி சைலண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வியானாவை அட்டாக் பண்ணா வியானாவும் சைலண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வேலையை நம்ம ஈஸியாக பார்த்துட்டு போகலான்றது தான் பார்வதியோட தாட். இது முடிஞ்சுட்டு பார்வதி வாக் அவுட் ஆனோன்னு திவாகர் வந்து நடுவில், ஏம்மா இப்பெல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் வேணாமா, பார்த்துக்கலாமா, இல்லை நாங்கள் பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அரோரா வந்து, அது பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும். அரோரா வந்து என்ன ஒன்று, நம்ம கொடுத்த பவரை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, அது பவர்லெஸ் ஆயிரும், பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை வேணாம் அப்பெல்லாம் பண்ண வேணாம், அது சின்ன பிரச்சனை தாமா, ஏமா அப்பெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி திவாகர் வந்து பேசுறாரு. திவாகர் வந்து இவங்க கிட்ட கேர்ள்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த 2 டம்மி பீஸ், அதுல டம்மி பீஸ் வராரு, கமருதீன் ஒரு டம்மி பீஸ் வருது. வந்த உடனே நீ வாய்ஸ் ரைஸ் பண்ணா எனக்கு 20 பேர் மேலே வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன்ற மாதிரி சும்மா ஏதாவது ஒன்று திவாகர் பேசினாவே போயிருது, அப்படியே கிளம்பி போயிட்டு அதுக்கு அட்டாக் பண்றது, கையை நீட்டுறது, நீ கை நீட்டினா நானும் கை நீட்டுவேன்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு ஆள் போதும் போல இருக்குது மக்களே. திவாகரே சைலண்ட் இருந்தா மைலேஜ் ஏத்தி எங்கேயோ எடுத்துட்டு போய் விட்டுருவாரு போல. இவர் ஒரு பக்கம் நடக்குதா, திவாகரனை நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நாங்க பிக் பாஸ் கிட்ட பேசி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி இந்த 3 கேர்ள்ஸ் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. திவாகர் நடுவில் வந்து பார்வதிக்காக பேசுறாரு. ஒரு பக்கம் பார்வதி கிட்ட போயிட்டு வினோத் பேசுறாரு, ஏமா நீ வந்து வேலை பாருமா, என்னால பண்ண முடியாது, எனக்கு சுயமரியாதை இருந்து போச்சு, எங்களுக்கான மரியாதை இல்லை இடத்தில் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னும் போது, இல்ல பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க, இதெல்லாம் பண்ண போறாங்கன்றத திவாகருமே போய் சொல்லிட்டாரு பார்வதி கிட்ட. அப்படியா பண்ணப்பட்ட, எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி அந்த மோட்ல இருக்காங்க. இவங்க போயிட்டு பிக் பாஸ் வேற கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ வந்து வராரு அடுத்த பீஸு. அந்த பீஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, இது ஏதோ ஒரு டைலாக் சொன்னார் மக்களே. அவரும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத, இந்த வீட்லயே பெண்கள் தான் அந்த லக்ஸுரி பவரை யூஸ் பண்றாங்களே தவிர்த்து வேற யாருமே யூஸ் பண்ணல. அது எப்படி வேணாலும் போட்டுமே, ஆனா யூஸ் பண்றதுன்னு இருக்குல்ல. ஆனா என்னன்னா இதுல ஆப்போசிட் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. பிக் பாஸ் கிட்ட கொண்டு போனா இதுக்கு பதிலே வராது. பிக் பாஸ் பதில் கொடுத்துட்டு வேலை பார்ப்பாரு, அப்படியே கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், அந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்க ஏதாவது தீர்வு காணணும். ஸோ பார்வதி இப்படி வாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நம்ம கிட்ட பவரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், வேற யாரை லாக் பண்ண முடியும். ஆனா பார்வதி வாக் அவுட் ஆயிடுச்சாங்க, ஆனா திரும்ப பார்வதி தான் வேணும்னு நிக்கிறதே எனக்கு இடிக்குது. வேற யாரையும் டார்கெட்டை சூஸ் பண்ண மாட்டாங்களா, வேற யாரும் டார்கெட் இல்லையான்றதும் எனக்கு தெரியல. பட் இப்படி போயிட்டாங்கன்னா, இப்ப ஒருத்தர் நம்ம வேலை செய்யற ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்ஸ் என்ன ஃபேஸ் பண்றாங்க அவங்க அப்படின்ற பவர் இவங்க கிட்ட தானே இருக்கு. அந்த கான்சிக்வன்ஸை இவங்க உருவாக்கினாதான் கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். இது உருவாக்காம கெஞ்சிக்கிட்டு சாரி கேட்டு இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்காது. அந்த ரீதியில பார்வதி அது அது சரி பண்ணதான் செய்வாங்க. இந்த சீசன் தான் மக்களே, எதுவும் எதிர்பாராத பல பிரச்சனைகள் இல்லை. கொரட்டை பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி பிரச்சனை, அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கண்ட்ரி ஃப்ரூட் பிரச்சனை, அப்புறம் இந்த தொடப்பக்கட்ட பிரச்சனைன்ற மாதிரி டிஃப்ரெண்டா ஆனால் மற்ற பிக் பாஸ்ல வராத பல பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த கண்டஸ்டன்ஸுக்கு பேசிக்கான ரூல்ஸ் என்ன, இந்த டாஸ்க் எப்படி விளையாடணும், என்ன பண்ணணுன்ற ஒரு புரிதலே இல்லாத கண்டஸ்டன்ஸாக தான் இருக்கிறார்கள் அப்படின்றத மீண்டும் பதிவு பண்ணி விடைபெறுகிறேன். பை கைஸ்.